வணக்கம். தமிழகம் முழுவதும் தபால் வாக்குகள் எண்ணும் பணி சரியாக 8 மணிக்கு தொடங்கியது. முதலில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபட்டவர்கள் அளித்த வாக்குகள் பிரிக்கப்பட்டு எண்ணப்பட்டு வருகின்றன. தபால் வாக்குகளில் திமுக 5 இடங்கள், தவிக 2 இடங்கள், அதிமுக 1 இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் தபால் வாக்குகளில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். தபால் வாக்குகளில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி முன்னிலை. முதற்கட்ட நிலவரம்: திமுக மற்றும் அதிமுக தலா 13 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. தவிக 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. தபால் வாக்குகளில் துறைமுகம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சேகர்பாபு முன்னிலை. எடப்பாடி தொகுதியில் தபால் வாக்குகளில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை. திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் பின்னடைவை சந்தித்துள்ளார். திருச்சி மேற்கில் தவிக வேட்பாளர் ராமமூர்த்தி முன்னிலை. திருச்சி மேற்கு தொகுதியில் திமுக மூத்த தலைவர் கே.என். நேருவுக்கு பின்னடைவு. மதுரை மேற்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தபால் வாக்குகளில் பின்னடைவை சந்தித்துள்ளார். முதற்கட்ட முன்னிலை விவரம்: திமுக 51 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 20 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. தவிக 8 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. கோவை தெற்கில் திமுக வேட்பாளர் தொகுதி செந்தில் பாலாஜி முன்னிலை. தொடர்ந்து தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.